உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாப்ள, வாயா. சாமுண்டி சிகரெட் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? அவன் என்ன சொன்னா? நான் சொல்லிட்டேன் மாமா. மாயா மகேஷ் விஷயத்தை கேட்டப்போ எனக்கே கோவம் வந்துச்சு. சாமுண்டீஸ்வரி எரிமலையா வெடிச்சிருப்பாளே, என்ன பண்ணா சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. என்ன மாப்ள சொல்றீங்க? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் மாமா. நான் சொன்ன விஷயத்துக்கு அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னையா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி விவரமா சொல்லியா. பாட்டி, அத்தை நான் சொல்றதை நம்புவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க நான் சொன்னதை எதையுமே நம்பல. அந்த மகேஷ் மாயா தப்பானவங்க நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். ஆனா தப்பா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடவுளே, இது என்ன அக்கிரமோ? ஏயா, நீ நல்லா விசாரிச்சு பார்த்து தான் சொல்றேங்கிறத சொன்னியா? நான் சொல்லாம இருப்பேனா பாட்டி? அவங்க இது ஒரு வதந்தி. என்கிட்ட கூட இதெல்லாம் சொன்னாங்க. ஆனா நான் அதை நம்பல. மாயாவும் மகேஷும் நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, ஏன் மாப்ள, அவ புரியாம பேசிருப்பா. அவளுக்கு புரியுற மாதிரி நீங்க எடுத்து சொல்ல வேண்டியதானே? மாமா, நான் புரியுற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேன் மாமா. எனக்கு எல்லா விஷயமும் அவங்கள பத்தி நல்லா தெரியும். இதுக்கு மேல தேவையில்லாம இதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, கடவுளே கடவுளே, என்னடா கொடுமை இது? இவ்வளோ பெரிய அசிங்கமான விஷயத்த சொல்றோம், அதை புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு புடிவாதம் பிடிக்கிறாளே அவ. அவ கண்ணை மூடிக்கிட்டு பெத்த பொண்ண பாழுங்கணத்துல தள்ளணும்னு பாக்குறாளே. என்ன இது முட்டாள்தனமா இருக்குது? அந்த மகேஷ் மாயா விஷயத்துல அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நடக்குது. அந்த டாக்டரும் அந்த உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அத்தையும் நான் சொல்றதை நம்பவே மாட்டேங்கிறாங்க. மற்ற விஷயத்தெல்லாம் என்ன நம்புற அத்தை, இதுல மட்டும் ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு தான் புரியல. என்ன மாப்ள சொல்றீங்க? நீங்க சொல்லியே அவ நம்பலையா? அப்படின்னா வேற யாரு சொன்னா அவ நம்புவா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்ப என் பொண்ணு வாழ்க்கை அவ்வளவுதானா? அந்த ஒழுக்க கிட்ட தான் என் பொண்ணுக்கு புருஷனா வரப்போறானா? அதை நினைச்சா என் உடம்பெல்லாம் எரியுது மாப்ள. உட்காருமா. மாமா, அங்க பாருங்க மாப்ள, ரேவதியை கூட்டிட்டு வந்து மனைமேடையில உட்கார வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அயோக்கிய பையில பக்கத்துல உட்கார வைப்பாங்க. இந்த தரங்கட்டவன் தான் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? இனிமேல பொறுமையா இருந்து என் பொண்ணு வாழ்க்கையை பலி கொடுக்கற தயாரா இல்ல மாப்ள. மாமா இருங்க, எங்க போறீங்க? ஈஸ்வரி கிட்ட நானே போய் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவ கையில காலில் விழுந்தாது இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்துறேன். மாமா, மாமா, எப்பவுமே ராஜாவை நம்புற நீ இந்த விஷயத்துல மட்டும் ஏன் ராஜாவை நம்ப மாட்டேங்கிற? அவன் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணிருக்கான் ஈஸ்வரி. நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்திருக்கான், உன் உயிரை காப்பாத்திருக்கான். அவன் போய் சொல்லுவானா? சொல்லு. நம்ம குலதெய்வ கோயிலுக்காக ஊருக்கு போன போது அங்க ஒரு பொண்ணுக்கு மான பிரச்சனை ஏற்பட்டது இல்ல? அப்போ யாருக்கோ என்னமோ நடக்குது நமக்கு என்னன்னு போகாம அவன் தானே தலையிட்டு புத்திசாலித்தனமா அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்தினா. இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அவ்வளவு போராடினவன் நம்ம பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா அதை அவன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? ராஜா ரொம்ப நல்லவன் ஈஸ்வரி. ராஜா நல்லவன் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. பாத்தியா, அவன் நல்லவன் நீயே சொல்ற. அவன் பொய் சொல்லுவானா? நம்ம குடும்பத்து மேல அக்கறை இருக்கிற அவன் எப்படி பொய் சொல்லுவான்? இத பாரு, ராஜா மத்தவங்க மாதிரி எடுத்த கவுத்துன்னு அடுத்தவங்க மேல பழி போடுறவன் கிடையாது. கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்து மகேஷ் மாயா மேல குத்தம் சொல்றான்னா அவன் தீர விசாரிக்காம சொல்ல மாட்டான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் அவசரமா போய் மாயாவுக்கு அபார்ஷன் பண்ண நர்ஸை கூட்டிட்டு வரதுக்காக தான் போனான். அந்த நர்ஸையும் கூட்டிட்டு வந்தான். ஆனா வர வழியில ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி அந்த நர்ஸால இங்க வர முடியாம போயிடுச்சு. நம்ம குடும்பத்துக்காக இவ்வளவு பாடுபட்டு அவனை நீ புரிஞ்சுக்கவே இல்ல, அவன் சொன்ன விஷயத்தை நீ நம்பவே இல்ல. என்ன ஆச்சு ஈஸ்வரி உனக்கு? என்ன பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? ராஜா நல்லவங்கிறது எனக்கு தெரியும். அவன் சொன்னது எல்லாம் உண்மைங்கிறது எனக்கும் தெரியும். அவனை நான் முழுசா நம்புறேன். அப்புறம் ஏன் நீ அவன் சொன்னதை நம்பல? ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்தல? அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. என்ன காரணம்? அதுக்கு முன்ன நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கிற ஈஸ்வரி? நம்ம ரேவதி கழுத்துல அந்த மகேஷ் தாலி கட்ட மாட்டான். அவனை ஒருபோதும் மாப்பிள்ளையா என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு கேடு கெட்டவன்னு 100% எனக்கு தெரியும்.
ஈஸ்வரி, நீ நீ என்ன சொல்ற? ஆமா, அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஒழுக்கம் கெட்ட ராஸ்கலுக்கு என் பொண்ணை போய் நான் கொடுப்பேனா? நம்ம ரேவதி ஒரு தங்கங்க, அவளை போய் ஒரு தரங்கெட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேனா? அப்போ நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டியா? ஆமா, முடிவெடுத்துட்டேன். ஆனா அத வெளியே யார்கிட்டயும் சொல்லல. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு ஈஸ்வரி. ஆனா மனமேட வரைக்கும் வந்து நம்ம பொண்ணு கல்யாணம் நிக்க போதே தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஈஸ்வரி. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு யார் சொன்னாங்க? அவ கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். கல்யாணம் நடக்கும்னா மாப்பிள்ளை யாரு ஈஸ்வரி? மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, நம்ம டிரைவர் ராஜா தான். என்ன சொல்ற ஈஸ்வரி? மாப்பிள்ளை நம்ம ராஜாவா? ஆமா, அதையும் நான் முடிவு பண்ணிட்டேன். நீ நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க ஈஸ்வரி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ம், ராஜா நல்லவன், திறமசாலி, நம்ம குடும்பத்து மேல அக்கறை உள்ளவன். ரேவதி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு மேல அந்த மகேஷ் எதுக்கு இங்க வச்சுக்கணும்? அடிச்சு துரத்த வேண்டியதானே? ம்ஹும். அதுக்கும் காரணம் இருக்கு. என்ன காரணம்? உங்க அம்மா அவங்க பேரனை நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஆக்கிறதுக்கு ஏற்கனவே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட வந்து என்கிட்ட கத்திட்டு போறாங்க. இந்த நேரத்துல நான் மகேஷ மண்டபத்தை விட்டு துரத்துனா அவங்க தன்னோட பேரனை மாப்பிள்ளை ஆக்கதான் எல்லா முயற்சியும் செய்வாங்க. ரேவதியும் 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக அந்த கிழவியோட பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்குவா. ம்ஹும். என்ன ஆனாலும் அந்த கிழவியோட பேரை நம்ம வீட்டுக்கு மருமகனா வரக்கூடாது. அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். எந்த பேரன் மாப்பிள்ளையா வரக்கூடாதுன்னு நீ கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கியோ அந்த பேரனை தான் நம்ம பொண்ணுக்கு நீ மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணி வச்சிருக்க. நம்ம பொண்ணுக்கும் என் தங்கச்சி பையனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு விதி இருக்கு. அதை எப்படி உன்னால மாத்த முடியும் ஈஸ்வரி? இது பாருங்க, இப்ப நான் உங்ககிட்ட சொன்னத கல்யாணம் முடியற வரைக்கும் நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ம். மீறி சொன்னீங்கன்னா நான் அப்புறம் புருஷன்னு கூட பார்க்க மாட்டேன். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போயிடுவேன். ஜாக்கிரதையா இருங்க. இல்ல ஈஸ்வரி, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எப்படியோ நம்ம பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடந்தா அதுவே எனக்கு போதுமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.